ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன கூடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய கதையை நான் என்னன்னு சொல்லுவேன். இந்த படத்துடைய கதையில ஒரு பங்கமான ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா போகும். வழக்கமா சொல்ற மாதிரியே ஒரு சப்ப கதை அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா படம் முடியும் போது நல்லா இருக்குல்ல, வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காங்க. சேட்டன்ஸ் பரவாயில்ல, நல்ல நல்ல சம்பவங்களா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பெருசா இந்த கதையை பத்தி பேசாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா பெல்ட் லான்ச் பண்ணிருக்கோம் மக்களே. புதுசா டிசைனா வெரைட்டியா லான்ச் பண்ணிருக்கோம். லான்ச்சிங் ஆஃபரா உங்களுக்கு 20 to 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. MV10 டெக்ஸ்ட் பண்ணும்போது மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கிடைக்கும் மக்களே. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கிட்டா, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் கிளம்பி போறாரு டீமோட. இப்போ அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு பார்த்தா நிறைய பொண்ணுங்க தங்கி படிக்கிறது, வேலை பார்க்கறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துட்டு தான் இந்த ஹாஸ்டலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பார்ட்டிலாம் பண்ணிருக்காங்க, சருகுலாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நைட்டு அப்படின்றதுனால பயங்கரமா பார்ட்டி பண்ணி கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் அந்த மீசக்காரங்கிட்ட போயிட்டு, யோ ஹாஸ்டல் நடத்துறியா இல்ல பார் நடத்துறியா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடிச்சு கும்மால் நடிச்சிருப்பாங்க போல அப்படின்னும் போது, இல்ல சார் இன்னைக்கு நியூ இயர் இல்லையா, அதான் குடிக்கலான்னு விட்டேன். ரெகுலரா இந்த மாதிரி பார்ட்டிலாம் பண்ண மாட்டாங்க. நியூ இயர் இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தா மட்டும் கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் விடு, இறந்து போன பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருக்காங்களா, இறந்து போன பொண்ணு கூட யாராவது சண்டை போட்டாங்களா, யாருக்குடியாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த பொண்ணு அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்ல, சரி அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடு அப்படின்னும் போது மொத்தமா 3 பேரு, அதுல ஒரு பொண்ணு டிரான்ஸ் உமன் மக்களே. மத்த 2 பேரை ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க, சுருட்ட முடிக்காரி. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டிரான்ஸ் உமன் பேர் வந்துட்டு நம்ம ஜோன்னு வச்சுக்கலாம். ஜோ மேல குற்றம் சாட்டுறாங்க. பார்ட்டி நடக்கும் போது இவ தான் அந்த பொண்ணை அடிச்சுட்டா, இவளுக்கும் அவளுக்கும் தான் சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு போல, அவதான் காரணம் அப்படின்னும் போது இப்ப அப்படியே ஜோவை கூப்பிடுறாங்க. ஜோவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னாலும், கண்டிப்பா நீ தான் ஏதோ பண்ணிருக்க, நீ தான் கொலை பண்ணிட்ட, அது கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி எதுவுமே பார்க்காம விசாரிக்காம கூட்டு போறாங்க. அங்க பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் இந்த பொண்ணை கூட்டு போற விஷயத்த பார்த்துட்டு, இவ தான் கொலை பண்ணிட்டா போல, இவ தான் கொலகாரி போல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லாத விஷயத்தையும் ஊதி பெருசு பண்ற வேலையை பாக்குறாங்க. இப்போ இந்த பொண்ணை கூட்டிட்டு போற விஷயத்த சுருட்ட முடிக்காரியும் அந்த இன்னொரு பொண்ணும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. அந்த சுருட்ட முடிக்கார பொண்ணு பேரு நிம்மி மக்களே. அந்த இன்னொரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேரு லைலா. இதுக்கு முன்னாடி காமிச்ச சீன் எல்லாமே கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல நடந்திருக்கும். இப்போ நடக்க போறது எல்லாமே கேரளால நடக்குது. இவங்க மறுபடியும் அவங்க ஊருக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம நிம்மி டாக்டர் ஆயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதே டைம்ல லைலா கால் பண்ணி, நம்ம அந்த கான்டெஸ்ட்ல சும்மா எழுதி போட்டோம் இல்லையா, அதுல 2 பேருமே செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னும் போது, ஏண்டி நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி எழுதி போட்டேன், கண்டிப்பா ட்ரிப்புக்கு வரலாம், எனக்கு டைமே கிடையாது, எனக்கு கண்டிப்பா லீவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் போது, அப்படிலாம் பேசவே கூடாது, நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைலா கட்டாயப்படுத்தி கூப்பிடும் போது, நான் பாக்குறேன், ட்ரை பண்றேன், லீவு கிடையாதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க பாருன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செம டென்ஷனா இருக்கு. சரி ஓகே, நம்ம வெளியே போனாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேம்புக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போலான்னு முடிவு பண்ணிட்டு எல்லாருமா கிளம்பி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. இப்போ முதல்ல எல்லாரும் கிளம்பி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்திருப்பாரு. அவரு கூட சேர்ந்துட்டு பஸ்ல போயிட்டு இன்னொரு ஸ்பாட், அது ஒரு மலை பிரதேசம் மாதிரி காமிக்கிறாங்க. அங்க போயிட்டு இறங்க. இந்த கான்டெஸ்ட் நடத்தினவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்துட்டு ஒரு ரெசார்ட் வச்சிருக்காரு போல. அந்த ரெசார்ட்டோட ஓனரே ஜீப்ல வராரு. நிறைய பேர் ஜீப்ல வந்து இங்க வந்தவங்கள பிக்கப் பண்றாங்க. இப்போ பாபினூர் பையனை காமிக்கிறாங்க. இவனுடைய ஜீப்ல தான் அந்த பொண்ணுங்க 2 பேர் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்பாட்ல இறங்க. இங்க இருந்து நம்ம ரெசார்ட்டுக்கு நடந்துதான் போகணும். இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னும் போது கூட போன எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாபியால ஒழுங்காவே நடக்க முடியாது போல. அவரே 6 கிலோமீட்டர் நடக்கிறாரு அப்படின்னா நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மோட்டிவேட் ஆயிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து அந்த ரெசார்ட்க்கும் போறாங்க. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போடுறாங்க மக்களே. இப்போ இந்த பாபி இருக்காரு பாத்தீங்களா, இவரு இங்க ஒரு தெரப்பி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. வெளியே நிறைய பேர் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சிட்டி லைஃப், டிராபிக், ஒர்க் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்து இங்க வர மக்கள் அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசார்ட்டை அதுக்கப்புறம் இங்க ஒரு தெரப்பி கூட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எதுக்காக கான்டெஸ்ட்ல எல்லாரையும் ஃப்ரீயா கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல்ல மக்கள் ஃப்ரீயா வந்து இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியே போயிட்டு பேசுவாங்க. அது மூலமா ஃப்ரீயாவே ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரமோஷன் மூலமா எக்கச்சக்கமான பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போல மக்களே. இங்க ஒரு விளாகர் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த இடம் நல்லா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூடவே ஒரு அசிஸ்டன்ட் பையன் வந்திருக்கான் போல. என்ன இங்க சிக்னலே ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாபி வராரு. ஏமா இங்க சிக்னல்லாம் கிடைக்காது, ஏதாவது ஒரு இடத்துல லைட்டா கிடைக்க வேணா வாய்ப்பு இருக்கு. இங்க வந்துட்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்காம மறுபடியும் போனுக்குள்ள முழுகாம இங்க சிட்டி லைஃப் வேணா, சாதாரண வாழ்க்கை வேணா, இங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தானே வந்தீங்க. அதை என்ஜாய் பண்ணுங்க, போனை தூக்கி ஓரமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து நம்ம லைலாவையும் காமிக்கிறாங்க. ஐயோ நம்ம லைலாவும் நிம்மியும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு என் பொண்டாட்டி சண்டைக்கு வந்துட போறாங்க. அந்த லைலாவையும் நிம்மியும் காமிக்கிறாங்க. இவங்க உட்கார்ந்து இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் இந்த இடத்த ரொம்ப ரசிக்கிறேன் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாபி எங்க வராரு. உனக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவரு பேசுற விஷயத்த இந்த பொண்ணுங்க ரொம்பவே ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து இந்த குரூப்ல ஒரு தமிழ் பையன் வந்திருக்கான். அந்த தமிழ் பையன் கிட்ட இன்னொரு மலையாளக்கார பையன் போயிட்டு தமிழ்ல பேச ட்ரை பண்ணும்போது எப்பா தமிழை கொலை பண்ணாத, நீ மலையாளத்துல பேசு, அதுவே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. அப்படியே அவரு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பையன் வரான். இந்த பையனுக்கு மைண்ட் ரீடிங்லாம் நல்லாவே தெரியும் போல மக்களே. கண்ணாடி போட்டிருக்கான் இல்லையா என்ன மாதிரி அழகா. இவன் வந்துட்டு அந்த தமிழ்காரனை பார்த்தோன்னே என்னப்பா பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட பாவி எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். சோ அதே போலதான் உன்னுடைய மனசுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த ட்ரிப் முடிஞ்சு போகும்போது நீ கண்டிப்பா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே டைம்ல பாபி எங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ரெஜிஸ்டர்ல உங்க பேரையும் டீடைலையும் எழுதி வைங்க அப்படின்னும் போது ஒன் பை ஒன்னா வந்து எழுதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஜோ வந்திருக்காங்க போல. அவங்க வந்து டீடைலாம் ஃபில் பண்ணும்போது லைலா நிம்மி இவங்க வந்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பேரை பார்த்துட்டு அப்படின்னா இவங்களும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க கழட்டிட்டு அந்த பக்கம் போகும்போது நிம்மியும் லைலாவும் இந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவ எப்போ ஜெயில விட்டு வெளியே வந்தா, இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்கும் போது பாபி அங்க இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க, இங்க வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன் பை ஒன்னா பேசும்போது கரெக்டா ஜோவும் பேச ஆரம்பிக்கிறா. நான் கொஞ்சம் மனசை விட்டு வெளியே எங்கேயாச்சும் போலாம், அமைதியை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃப்ரீயா இருந்துச்சு வந்தேன். இங்க வந்து பார்த்தா என்னுடைய பழைய 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண அப்படின்னும் போது, அப்படின்னா உங்க 3 பேருக்கும் முன்னாடியே பழக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பாபி கேட்கும் போது இந்த 2 பொண்ணுங்களும் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இப்ப அப்படியே நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ஜோ வந்துட்டு ஒரு டிரான்ஸா இருக்காங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு எங்கேயுமே ரூம் கிடைச்சிருக்காது, எங்கேயுமே தங்க இடமே கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறமா இந்த ஹாஸ்டல்ல ரூமை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு இங்க வராங்க. இங்க வந்தா இந்த 3 பேரை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கினா பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேரு ஈமா. லைலா, நிம்மி, ஈமா இவங்க 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. லைலாவும் நிம்மியும் ஒரே ரூம்ல ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க ரூமை. அதுவே ஈமாக்கு ரூம்மேட்லாம் கிடையாது, யாராவது வந்தா ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஜோ வருவாங்க. ஜோ வந்துட்டு ஒரு டிரான்ஸ் உமன் அப்படின்றதுனால மத்த 2 பேருக்கும் பெருசா பிடிக்கல. ஈமா கிட்ட போயிட்டு நீ ரூம் எல்லாம் ஷேர் பண்ணிக்காத, எதுவுமே செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு, நல்லவங்களா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் பெரிய விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஜோவே இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் மேல எந்த தப்புமே கிடையாது, நான் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அவங்க பேசாம எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் மைண்ட்லாம் ரீட் பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த பையன் பார்த்துட்டு நீங்க 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஜோ சொன்னாங்க. ஆனா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியவே இல்லையே, உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க என்ன விஷயமாச்சோ அதை ஒரு குட்டி கதை மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைலா, அஞ்சு, நீமா இவங்க 3 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா எப்ப ஜோ வந்தாங்களோ, ஜோ வந்ததுக்கு அப்புறமா ஜோ கூடவே பேசுறது, பழகிறது, இவங்களை அவாய்ட் பண்றது, நான் அவ கூட வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது, இந்த மாதிரி ஈமா வந்துட்டு ஜோ கூடவே சுத்த ஆரம்பிக்கிறா. இவங்களுக்கு இதுவே வெறுப்பாகுது. ஒரு நாள் நைட்டு சமையா சண்டை போடுறாங்க, சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைலாவும் நிம்மியும் போயிட்டு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எதுக்காக ஓயாம சண்டை போடுறீங்க, சவுண்டு பக்கத்து ரூம் வரைக்கும் கேக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சண்டை செட்டே ஆகல, அந்த பையனை பிரேக்கப் பண்று அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா அப்படின்னும் போது அதுக்காக ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போறாங்க. இது வரைக்கும் மட்டும்தான் சொல்றாங்க. அதுக்குள்ள பாபி ஒரு தெரப்பி இருக்கு
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த தெரப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருடைய கண்ணையும் கட்டி விட்டு உங்க மனசுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன விஷயம்லாம் மனசு விட்டு பேசணுமோ எல்லாமே பக்கத்துல யார் இருக்கா என்ன இருக்கா அப்படின்லாம் உங்களால பார்க்க முடியாது, நீங்க மனசு விட்டு பேசலாம் அப்படின்னும் போது அதே போல அவங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அது எல்லாத்தையும் மனசு விட்டு பேசுறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. இங்க ஒரு தெரப்பி மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து அருவியில குளிக்கலான்னு போயிருப்பாங்க. நம்ம நிமி மட்டும் தனியா இருக்கும் போது இந்த பாபி பார்த்துட்டு கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க இவருக்கு நிம்மியா ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அந்த பக்கம் லைலாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தண்ணிக்குள்ள மாட்டிட்டா பக்கத்துல இருக்க எல்லாரும் காப்பாத்தி மேல தூக்கிட்டு வரும்போது நான் தவறிலாம் ஒழுகல, யாரோ என்ன பிடிச்சி உள்ளுக்குள்ள இழுத்த மாதிரி பார்த்தேன், என்னை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க, அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் இங்க சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லைலாவும் நிம்மியும் பேசிக்கும் போது லைலா சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவதான் காரணம், ஜோ தான் கொலை பண்ண பாக்குறா, நம்ம இதுக்கப்புறமும் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபியை பார்க்கலான்னு போறாங்க. பாபிட்ட போயிட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறமும் இந்த ட்ரிப் செட் ஆகும் அப்படின்லாம் தோணவே இல்லை, நாங்க கிளம்புறோம், ட்ரிப்பை கேன்சல் பண்றோம் அப்படின்னும் போது ஏமா என்னமா திடீர்னு கேன்சல் பண்றேன் அப்படின்றீங்க, பாதி கூட முடியல. இன்னொன்னு அந்த ஜோ அந்த ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒண்ணுமே பேசாம ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க, உங்க ட்ரிப் மூடே ஸ்பாயில் ஆன மாதிரி தெரியுது, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, அவ உங்க ஃப்ரெண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க சொல்றோம் எல்லாமே சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் கதையை கண்டினியூ பண்றாங்க. நமக்கு கதையை கண்டினியூ பண்ற மாதிரி காமிச்சாலும் இவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. எல்லாரும் பார்ட்டிக்கு தயாராகும் போது அங்க நம்ம ஜோ அதுக்கப்புறம் ஈமா இவங்கள மட்டும் காணும். மறுபடியும் ஈமாக்கு பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி தொலை பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த பொண்ணு வழக்கம் போல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதே டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டியில கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவங்க போயிட்டு பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. அப்பயும் அந்த பையன் விடாம தொல்லை பண்ணிட்டே இருக்க இந்த பொண்ணு கடுப்பாவரா, பார்ட்டியில கலந்துக்கவே முடியல, ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு, போனை கட் பண்ணி விடுறா, போனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் ஜோ பார்த்துட்டு அவன் தானே நான் சொல்ற பேச்ச நீ ஏன் கேட்க மாட்டற, அவனை பிரேக்கப் பண்ணி விடு, உனக்கு கண்டிப்பா நல்ல பையன் கிடைப்பான், நான் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரு, எனக்கு கூட உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி இந்த பொண்ணு அந்த மூட்ல இருந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு கொடுக்கும் போது இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு இங்க பாரு என்னால உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஆம்பளை தான் வேணும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு உன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க கடுப்பாயிட்டு அந்த பொண்ணுடைய காதா மட்டும் ஒரு போடு போட அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கு. இந்த பொண்ணு அழுதுகிட்டே எங்க இருந்து போயிட்டா. இப்போ இங்க இருக்க எல்லாருக்குமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்லாம் தெரியல. ஆனா அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிட்டா, இந்த பொண்ணு அடிச்சிட்டா அப்படின்னு மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. ஈமா அங்கிருந்து போகும்போது மொபைல் அங்கேயே வச்சுட்டு போயிருக்கா. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டு மறுபடியும் கால் பண்ணும்போது ஜோ கால் அட்டன் பண்ணி யாரா நீ, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அந்த பொண்ணை தொலை பண்ணிட்டு இருக்க, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை உன்னை விட நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னும் போது அந்த பையன் என்ன பேசினா அப்படின்லாம் காமிக்கல. இப்போ லைலா வந்து போனை பிடுங்கி சமையா கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப அங்க நிம்மி வராங்க. என்னதா இருந்தாலும் நீ அந்த பொண்ணை அடிச்சிருக்க கூடாது, போயிட்டு பேசு, என்ன விஷயம்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது ஜோ கீழே போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு குடிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கா. இவ ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என்ன மன்னிச்சுக்கோ, நான் சும்மா பொண்ணுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன், பார்த்தா சீரியஸா முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது என்னையும் மன்னிச்சுக்கோ, நானும் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இந்த பொண்ணு போதையில ஒரு மாதிரி கொழன்னு இருக்கா. நீ மேல போ அப்புறமேட்டுக்கா வரேன் அப்படின்னும் போது ஜோ மட்டும் மேல வந்துட்டு அவளுக்கு இப்போ கொஞ்சம் உடம்புக்கு முடியல, நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணலாம், 12 மணி ஆகும்போது அவளே வருவா அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் எல்லாரும் குடிச்சு கூத்தடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. இந்த ஹாஸ்டலுடைய ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மீச 12 மணிக்கு அலாரம் வச்சிருப்பாரு. அலாரம் கரெக்டா அடிக்கும் போது எல்லாரையும் எழுப்புறாரு. இங்க ஈமாவை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு வரலான்னு அந்த பொண்ணு கீழே போகும்போது பார்த்தா அந்த பொண்ணு போற வழியிலேயே தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கா. மக்களே இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்குலாம் கால் பண்ணிருப்பாங்க. இவ தான் அந்த டைம்ல ஈமாவை அரைஞ்சா அப்படின்றதுனால ஜோ தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டவுட். அதே டவுட்டை போலீஸ் கிட்ட சொன்னோம், போலீஸும் கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க அப்படின்னும் போது ஏமா இந்த மாதிரி கொலை கேஸ்ல எல்லாம் கைதானா அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல போல, அதான் வெளியே விட்டாங்க, அவளே ஃபீலிங்ஸ்ல தற்கொலை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, அந்த சம்பவத்துக்காக இந்த பொண்ணுக்காக ஜோக்காகலாம் பயந்துட்டு இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போகாதீங்க, நீங்க பார்க்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியது என்ஜாய் பண்ண வேண்டியது இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, சொன்னா கேளுங்க அப்படின்னு
அப்படின்னும் போது இவங்களும் மனசை மாத்திக்கிட்டு சரி ஓகே என்னதான் பண்றான்னு பாத்துக்கலாம், என்ன ஆனாலும் மோதி பாத்துடலாம், நம்ம எதுக்கு இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவை மாத்திக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்து ஊர்ல ஒரு திருவிழா இருக்கு. திருவிழா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் வரீங்களா போலாம், வர விருப்பம் இருக்கவங்க வாங்க, இல்லாதவங்க இங்கே இருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது பாதி பேரு கிளம்புறாங்க. இந்த பாபி அவருடைய கார்ல அவருடைய ஜீப்ல கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு பொண்ணுங்க கிளம்பாம அங்கே இருக்கும் போது ஏன்பா நீங்க வரலையா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், வேணும் அப்படின்னா என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஆமா இங்க அந்த ஜோ இருக்கா, அவ கூட நம்ம ஏன் இருக்கணும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு அந்த ஜீப்புக்கு பின்னாடி பக்கம் போயிட்டு உட்காரு போது கரெக்டா கார் கிளம்புற நேரமா பார்த்து இந்த ஜோ முன்னாடி உட்காந்துக்கிறா. நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணை இறக்கி விட்டுலாம் போக முடியாது, வேற வழி இல்லாம அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புறாங்க. காட்டுக்குள்ள இந்த ஜீப் போயிட்டே இருக்கும் போது நடு காட்டுல டக்குன்னு இந்த ஜீப் நிக்குது. யோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் கேட்கும் போது என்ன ஆச்சோ தெரியல, செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோண்டு இறங்கி காரை தள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மூணு பொண்ணுங்களும் இறங்கி காரை கொஞ்சம் கொஞ்சமா தள்ள ஆரம்பிக்கிறாங்க. லைட்டா ஸ்டார்ட் ஆகும் போது இந்த ஜோ ஏறி உட்காந்துக்கிறா. டக்கு கார் ஸ்டார்ட் ஆயிட்டு போக ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு பொண்ணுங்களால ஏற முடியாம அவங்க அப்படியே அங்கேயே நிக்கிறாங்க. இந்த காரு வேகமா போயிடுது. அட யாரா இவன், பைத்தியம் வச்ச வெட்டிகளியா இருப்பான் போல, திடீர்னு நடுக்காட்டுல இறக்கி விட்டு போயிட்டானே, இது ஃபன்னா இல்ல அவன் லூசான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே முன்னாடி போயிட்டு பார்த்தா அந்த ஜீப் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பாபியும் லைட்டா காயம் விட்டு வந்துகிட்டு இருக்காரு. யோ என்னையாச்சு, உனக்கு என்ன பைத்தியமா, எங்களையும் இறக்கி விட்டு வந்த, உனக்கு என்ன மண்டையில காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஃபன் பண்ணலான்னு லைட்டா ஜீப்பை ஓட்டினேன், ஆனா இந்த பொண்ணு என்ன அடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு ஒழுங்கா ஜீப்பை நிப்பாட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தா, என்ன அட்டாக் பண்ணும்போது ஜீப் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்போ என்னையும் அடிச்சு போட்டு அவ எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது அவதான் சரியான சைக்கோன்னு சொன்னல, நீ ஏன் அவளை கூட்டிட்டு வந்த, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு, அப்படிலாம் வர முடியாது, என்ன நம்பிதான் அந்த பொண்ணு வந்திருக்கா, என்ன அட்டாக் பண்ணாலும் நான் அந்த பொண்ணை கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும், இல்லனா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை தேடி போக காட்டுக்குள்ள அப்படியே மூணு பேரும் போறாங்க. இப்ப அப்படியே நமக்கு ஜோவை காமிக்கிறாங்க. ஜோவுடைய கை காலு வாயெல்லாம் கட்டி போட்டு யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த பாபி தான் போல மக்களே. இவன் அப்படியே வில்லத்தனமா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் நமக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. இவன் வேணுமுத்தனே காரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது டேய் ஏன்டா இந்த மாதிரி பண்ற, அவங்க ஏறவே இல்ல, அதுக்குள்ள ஏன்டா காரை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு, நடு காட்டுக்குள்ள உனக்கு என்ன ஃபன்னு, வண்டியை நிப்பாட்டு, அவங்க பயப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை போடும் போது தான் காரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் கட்டி போட்டான் போல மக்களே. இப்போ ஆக்சிடென்ட் ஆயிட்டு அங்க நிக்கும் போது இந்த பொண்ணு கேக்குறா, நீ தானே அந்த பாய் ஃப்ரெண்டு, நீ தானே அந்த சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதாவது ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கினா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அட்டாக் பண்ணி கட்டி போட்டான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல மூணு பேருமே சேர்ந்துட்டு ஜோவை தேடிக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த சைக்கோவை ஆளக்கானும், இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜோவும் கை கால் கட்டெல்லாம் அவுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவன் காணாம போனான் பாத்தீங்களா, திடீர்னு இவன் யாருக்கும் தெரியாம அங்க இவங்கள ஒரு குட்டி பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த பள்ளத்துக்குள்ள புடிச்சு தள்ளி விடுறான். இவங்க ரெண்டு பேரும் என்ன விஷயம் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஜோ தான் அட்டாக் பண்றா, ஜோ தான் புடிச்சு தள்ளி விட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ நீ எங்க இருக்க, கண்ணுக்கு முன்னாடி வான்னு கூப்பிட்டா இவன் மேல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல ஜோ கை கால் கட்டெல்லாம் ஊத்துட்டு நேரா இவங்க கிட்ட இவங்களை காப்பாத்தலாம், இவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள அவங்க வந்துட்டா மக்களே. சைக்கோ அங்க இந்த ஜோ தான் என்ன அட்டாக் பண்ணிட்டா, நான் தப்பிச்சு வர லேட் ஆயிடுச்சு, இவ இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையே மாத்தி மூணு பேரும் அங்க ஓடும் போது இந்த பொண்ணு பின்னாடியே ஓடி வரா. நீங்க போங்க, இவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இவங்க போகாம அங்கேயே நிக்கிறாங்க. நீங்க முதல்ல போங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா போயிட்டு ஜோ கூட செமையா சண்டை போடுறான். ஜோவும் சண்டை போடுறா. கடைசியா ஜோ மட்டை பண்ணி உட்கார வைக்கும் போது அந்த பக்கம் அவங்க ஓடினாங்க பாத்தீங்களா, இது சரியே இல்ல, நமக்காக தான் அங்க பாபி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம போயிட்டு பாபி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீலாம் என்னுடைய டார்கெட்டே கிடையாது அப்படின்னும் போது, அப்படின்னா எதுக்காகடா ஈமாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஈமாவை நான் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் மக்களே. அதுக்கப்புறம் இவனுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்றான். இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் இங்க எப்படியாச்சும் பிளான் பண்ணி வர வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னா இவங்களை வாண்டடா செலக்ட் பண்ணிருப்பான். ஆனா ஜோவை இங்க பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருப்பான். சரி ஓகே வேற வழியே கிடையாது, மூணு பேரையும் தனியா எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு
போயிட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பான். இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவனுடைய உண்மையான பேரு சாமுவேல் தான் மக்களே. சாமுவேல் வந்துட்டு நம்ம ஈமாவை ரொம்பவே லவ் பண்றா. 2 பேரும் வெளியெல்லாம் சுத்துறாங்க, ஜாலியா இருக்காங்க. இந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. காலேஜ்ல டிராப் பண்ணும்போது அங்க இருக்க எல்லாரும் கலாய்க்கும் போது இவன் கடுப்பாகிறான். ஒரு காஃபி ஷாப்ல மேல ஏதோ ஊத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண அங்க இருக்கவன் ஹெல்ப் பண்ணும்போது அவங்கிட்டயும் கோவப்பட்டு உன் கை காலை உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்றான். இதனாலேயே இவன் ரொம்ப பாசமா இருக்கான், ரொம்ப பொசசிவா இருக்கான், இந்த மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஈமாக்கு பிடிக்காம சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூ இயர் அன்னைக்கு கூட இந்த பொண்ணை மீட் பண்ணலாம், ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கோட வந்திருப்பான். வந்து கால் பண்ணும்போது இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு போனை கட் பண்ணி விட அதுக்கு நடுவுல தான் ஜோக்கும் ஈமாக்கும் சண்டை. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிருப்பா. போன் அடிக்கும் போது அப்போ வந்துட்டு நம்ம ஜோ அட்டென்ட் பண்ணி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், நான் அவளையே வந்துட்டு இது பண்ணிக்க போறேன், போக போக அவளுக்கும் என்ன பிடிக்க ஆரம்பிக்கும், அவளுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு மீன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் லைலா போனை வாங்கி கலாச்சிருப்பாங்க. அங்க இருக்க எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவன் செமையா கடுப்பாகிறான். இந்த பொண்ணு போனை மத்தவங்க கிட்ட கொடுத்து நம்மள கலாய்க்க சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்போட அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கே வரான். ஹாஸ்டலுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஜோ ஈமாவுடைய நெத்தில ஒரு உமாவை கொடுத்துட்டு நீ பத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பா. அப்படின்னா உண்மையிலேயே இவன் நமக்கு துரோகம் பண்றா போல, அதனால தான் நம்மள கட் பண்ணி விட பாக்குறா. இவளுக்கும் ஜோக்கும் ஏதோ கனெக்ஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு நமக்கு கிடைக்காத ஒரு பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணி தூக்கு மாட்டி தொங்க விட்டு போயிருப்பான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒத்துக்கிறா. மக்களே இதை கேட்ட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம தான் இந்த பொண்ணை தப்பான நஷ்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச, நான் தான் சாமுவேல்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா அது கண்டிப்பா தற்கொலை கிடையாது, அந்த பொண்ணு யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்கு நல்லாவே தெரியும். இந்த கொலையை அந்த பாய் ஃப்ரெண்டு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுடைய பேரு சாமுவேல் அப்படின்ற விஷயத்தை தாண்டி வேற எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல்னு தேடும் போது ஜீப்புக்கு பக்கத்துல இந்த தாடிக்காரன் நிக்கிறான் அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. இதே ஜீப்பை நியூ இயர் டைம்ல அந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்துல பாத்துருப்பாங்க. அந்த ஆள் இந்த ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா விசாரிக்கும் போது இவன் தான் அந்த சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்றாங்க. இந்த சாமுவேலை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரூரா போறாங்க. இந்த சாமுவேலோடைய அங்கிள் ஆன்ட்டியை மீட் பண்ணி பேசும்போது தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது அவனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு பார்ப்பான். அதுவே அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா எனக்கு கிடைக்காது, வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலை கூட பண்ண தயங்க மாட்டான். அந்த அளவுக்கு மோசமானவன் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல பசங்க ஏரியா பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஃபுட்பால் விளையாடும் போது இவனால விளையாட முடியாது, கால்ல கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி கால் வந்துட்டு தாங்கி தாங்கி நடப்பான். இவனை விளையாட்டுல சேர்த்துக்கிட்டா கஷ்டப்படுவான், இவனால யாருக்கும் பிரயோஜனமும் கிடையாது, ஐ மீன் டீமுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதனாலேயே இந்த பயபுள்ள அந்த பால் ஓரமா போயிட்டு ஒழுகும் போது பாலையே கிழிச்சு வச்சுட்டு போயிருப்பான். மக்களே இந்த மாதிரி அவன் கொஞ்சம் சைக்கோத்தனமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஆன்ட்டி போட்டு கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் கான்டெஸ்ட் நடக்குது. இவன் வந்துட்டு ஏதோ ரெசார்ட் ஆரம்பிச்சிருக்கான். அந்த ரெசார்ட்டுக்கு ஃப்ரீ கூப்பன்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இவங்களுக்கு தெரிய வருது. முக்கியமா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அங்க போறாங்க. அங்க போனாங்க அப்படின்னா இவனால ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முக்கியமா நம்ம லைலா வந்துட்டு இவனை போன்ல கலாச்சிருப்பாங்க. இவங்களை கூட கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும், கொலைகாரனையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி இங்க வந்திருப்பாங்க. இந்த 2 பொண்ணுங்களையும் அந்த தாடிக்காரன் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூடவே இருந்திருப்பாங்க, பின்னாடியே போயிருப்பாங்க, எங்க போனாலும் கூடவே போயிருப்பாங்க. இப்போ திருவிழாக்கு 2 பொண்ணுங்களையும் தனியா கூட்டிட்டு போகும்போது தனியா அனுப்பக்கூடாது அப்படின்னா இந்த ஜோ வந்துட்டு கூடவே வந்திருப்பாங்க. மக்களே இது எல்லாமே சொல்லும் போது அப்படின்னா அவங்க 2 பேரை காப்பாத்ததான் நீ வந்தியா, முதல்ல உன்னை கொலை பண்றேன் அதுக்கப்புறமா அவங்கள கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வந்து இவனை போட்டு போலன்னு புலக்குறாங்க. 3 பேருமா சேர்ந்து ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறாங்க. இவன் செமையா சண்டை போடுறான், எல்லாரையும் அடிக்கிறான். கடைசியா 3 பேருமே சேர்ந்துட்டு இவனை அடிச்சு மட்டை பண்றாங்க. அதுக்கப்புறம் கொலையும் பண்றாங்க. கொலை பண்ணிட்டு தப்பிச்சு அங்கிருந்து போறாங்க. நைட்டு 12 மணி. இன்னைக்கு நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப்ல எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இவங்களும் இங்க இருந்து கிளம்புனா இதே டைம்ல அவன் இன்னும் சாகல, அவன் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க.